வாங்கின 12,000 ரூபா சம்பளத்துக்கு காதில் ரத்தம் வராதான் மிச்சம். ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்துன்னு இருந்துச்சு. நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸ்க்கு 8th ஆஃபீஸில் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்த சௌமியா, அபூர்வ சௌமியா. அது என்ன அபூர்வம்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்ஜிஆர் ரோட்லேயே ஜீன்ஸுக்கு லாங் டாப் போட்டு வந்த அந்த காலத்து சரோஜா தேவி அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சுடிதாருக்கு துப்பட்டா போட்டு வந்த வைஜெயந்தி மாலாவும் அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சேலை கட்டிட்டு வந்த அஞ்சலி தேவியும் அவள் மட்டும்தான். என்ன ஒரே பிரச்சனை, பப்பா அழுவா. இன்னைக்கும் ஏன் சௌமியா அழுகுற? டீம் லீடர் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி சேலை கட்டு வருவானான்னு சொல்கிறான். என்ன கூட தான் ஆஃபீஸில் தாடி எடுன்னு சொல்கிறான். என்ன சௌமியா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எடுக்க போறியா? ஏன் நல்லா இருக்கா? இல்ல, எடுத்தா இன்னும் கேவலமா இருப்ப, அதான் சொன்னேன். ஒரு குட் நியூஸ். என்ன? அடுத்த மாசம் ஆன் சைட் யூஎஸ் அனுப்புறது ஆஃபீஸ்ல சொல்லியிருக்காங்க. சூப்பர் சௌமியா, சூப்பர். அங்கேயே அப்படியே வேற ஏதாவது வேலை கிடைச்சி செட்டில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். சரி. அதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். உன்கிட்ட இருக்கா? பணத்தை உள்ளவை. எப்படிரா? நீ கேட்டால் 3 லட்ச ரூபான்னு 30 லட்ச ரூபா கூட 3 நிமிஷத்தில் திருடியாவது கொண்டு வரும். அப்புறம் ஏன் 30 நாள் ஆச்சு? சௌமியா, போதான் வாங்க போறேன். தேங்க்ஸ். அதிலிருந்து அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னையை விட்டு கிளம்பி போனான். என்னமோ மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போக பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. நல்ல வேலை, ஸ்கைப்புங்கிற ஒன்று மட்டும் இல்லைனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அமெரிக்கா போய் எதுக்கு அழுகிற அபூர்வ சௌமியா? எனக்கு நைட் என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? இல்ல, ஜெட் லாக். அடி பாவி, நானும் தான் டெய்லி நைட் தூங்காம கால் சென்டர் போறேன். இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உனக்கு எதுக்குமே அழுகே வராதுல்ல? பாரு, ஒரு நாள் உன்னை நல்லா அட வைக்கிறேன். சரி, கண்ணை தொடச்சிட்டு நீ தூங்கு. தூக்காத பேசு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. தூங்குறேன். ஒரு 4 நாள் பகல்ல பேசி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தயவுசெய்து கொஞ்ச நேரம் பேசுவோம். டேய் குரங்கு, ஒழுங்கா போய் தூங்கு. எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. தூக்கம் வருது. மாதிரி பண்ணாதீ. நீ தான் செல்ஃபிஷ். தூங்கு. குட் நைட். சௌமியா. சௌமியா. என்னடி லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்க? நல்லா இருக்குல்ல? என்னடி முடியெல்லாம் வேற மாத்திட்ட? பின்ன எப்ப பார்த்தாலும் ஜடையை போட்டுப்பாங்களா? என்ன டாப் இது? இதுக்கு எப்படின்ற? இப்ப பார். தெரியலையா? ஐயோ. எம்ஜிஆர் சாலையில் இருக்கிற வரைக்கும் சரோஜா தேவியா, அஞ்சலி தேவியா, வைஜெயந்தி மாலாவா இருந்த என் அபூர்வ சௌமியா ஆன்சைட் போனதுக்கப்புறம் சொல்லு பிரபு, எப்படி இப்படி பயங்கரமா மாறினாங்கிறத என்னால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. ஏய், இழுத்து போட்டு வந்தாலே ஈன்னு பாக்குறதுக்கு இது என்ன நம்ம ஊரா? அதெல்லாம் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா பிரபு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ப்ளீஸ் பிரபு, புரிஞ்சுக்கோ. உனக்கு எவ்வளவு நாளா ஃபோன் பண்ணிட்டு? நானே கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நானே கூப்பிடுறேன்னா அதுக்கப்புறம் அவளா கூப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாய். எப்பயாவது ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. இல்ல, நீங்க வேற வேலையும் கிடைக்கல. நீ கொடுத்த 3 லட்சம் ரூபாய் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. வீட்டுல வேற பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வா, நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கோவப்படாம கேக்குறியா? என்ன? நான் இங்க ஒருத்தரை பார்த்தேன், இந்தியன் தான். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. அவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் கூட இருக்கு. ஜோக் அடிக்காத சௌமியா. சீரியஸா தான் சொல்றேன். பிராக்டிகலா யோசிங்க. இது பண்ணிட்டு எல்லா ப்ராப்ளமும் என்ன மைண்ட் பிராக்ட்? சௌமியா, சொல்றது கேளு, நீ வா, பாத்துக்கிறேன். சரி பிரபு, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன், எனக்கு வேலை இருக்கு. சௌமியா இரு. சௌமியா ஒரு நிமிஷம். ஹலோ. See, love is just a part of life. You should celebrate life. Be happy. Move on. நான் உங்ககிட்ட கதை சொன்னது அட்வைஸ் கேட்கறதுக்காக இல்லை. நீங்கள் இல்லைனா அந்த பஸ் ஸ்டாண்ட்டை சொல்லியிருப்பேன், அந்த கல்லுக்கிட்ட சொல்லியிருப்பேன், அந்த மலைக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் லைக் அட்வைசஸ். ஸோ See, இப்போலாம் லவ் ஃபெயிலியர்னா க்ளீனாக ஷேர் செஞ்சுட்டு அழகான ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸை சிங்கிள்னு மாற்றிட்டு தான் லவ் ஃபெயிலியர். இப்படி தாடிலாம் வச்சுக்கிறது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். திஸ் இஸ் நாட் அட்வைஸ், ஜஸ்ட் அன் அப்டேட். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் அப்டேட். மேடம், வண்டி ரெடி. ஓ, தேங்க்ஸ்.
எங்கேயாவது ட்ராப் பண்ணணுமா? ஹலோ, நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். நானும் வண்டியை தள்ளுறேன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். தள்ள விட்டிங்களே 2 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த தாடி இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க. நான் ஒரு தீஃப், திருடன். அந்த 3 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னல, எப்படி கொடுத்தேன்னு சொன்னேன்னா, ஐயா 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 பணம் தரேன் ஐயா. திருடுறதே தப்பு. அதில் இன்னொருத்தருக்காக திருடுறது பெரிய தப்பு. அதில் இன்னொருத்தர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னால் இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியல. வாழ்க்கை முழுக்க திருடுங்கிற குற்ற உணர்ச்சியோட வாழ்கிறது எவ்வளோ பெரிய அவஸ்தைன்னு திருடி பார்த்தா தான் புரியும். நான் 2வது படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரப்பரை திருடினேன். ஜாஸ்மின் வாசம் அடிக்கிற பிங்க் கலர் ரப்பர். 3 ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ. திருட்டு தான். நானாவது ஆசைக்கு திருடினேன். நீங்கள் தேவைக்கு தானே திருடினீங்க. அது கூட திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிதானே. இட்ஸ் ஓகே. ஷிட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். யூ ஹேவ் டு மூவ் ஆன். நான் ஒரு திருட மட்டும் இல்லைங்க, ஒரு கொலைகாரன், மர்டரர். வாட்? சௌமியா ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்த நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி சாயங்காலம் நியூஸ் பேப்பரை பார்த்தேன். 65 வயது மதிக்கத்தக்க ரஹீம் என்கிற பெரியவரின் உடல் வேளச்சேரி ரயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கலாம் என ரயில்வே போலீஸார் தெரிவித்தனர். அவர் ஹார்ட் அட்டாக்ல தானே இருந்திருக்காரு. நான் பணம் எடுக்கிறப்ப அவர் உட்காந்துருந்தார். அடுத்த நாள் சாயங்காலம் நியூஸ் பேப்பரில் அவர் படுத்திருந்தார். ஒருவேளை பணம் எடுத்ததுக்கப்புறம் முழிச்சு பார்த்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு அதில் செத்துந்தாருன்னா ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஹலோ ஹலோ, என்ன வேணும்? மலைக்காக ஒதுங்கியிருக்கேன். உட்காருங்க சார். ரஹீம் பாய். நீங்க? அவர் என்னோட பெரியப்பா. வெயிட் பண்ணுங்க சார், வந்துடும். இந்த கடையில் வாங்க. ஃபீஸ் இல்லை, ஒன்று இல்லை, கடை மாற்று. யார் ரஹீம் பாய்? சார். இந்தா 1 லட்சம் செக் பண்ணிட்டு கையெழுத்து போடு. சார். சார். என்னம்மா? சார் 5 லட்ச ரூபாய் இருக்கும். நாங்கள் வெறும் 5000 ரூபாய் தான் சார் இருக்கு. அப்போ இந்த பணம் பாரியா திருடுறேன், லெட்டரெல்லாம் எழுதி வச்சுட்டு திருடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார், 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன். இந்த 3 லட்ச ரூபாய் இருந்தால் என் வாழ்க்கை மாறிடும். 3 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். உங்க அட்ரஸை நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார். மன்னிக்கணும் பிரபுநாத். பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காயா? நம்மளோட பெரிய ஆளு போகுது. ஆமா ஆமா. சரி, அந்த கட்டை ரூபாய் கொடுயா. உடல் ஏதாவது உருவிட்டியா? அப்படியே இருக்கு சார். 1.95. அப்போ இன்ஸுக்கு 75, சப்புக்கு 25, நம்ம 3 பேர்த்துக்கு எல்லாம் கவரில் போட்டு சரி பண்ணிடணும். என்ன எப்படியோ இந்த மாதம் ஆஸ்பத்திரி செலவுக்கு ஒரு வழியாக காட்டிட்டேன். இவ்வோத்து பெயர்த்தோ என்னவெனின், திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரர்கள் திருடனிடமும் நம்மிடமும் திருடுவார்கள், ஹாஸ்பிட்டல்காரர்கள் திருடன் நாம் போலீஸ் என்று எந்த பாரபட்சமும் இன்றி எல்லோரிடமும் திருடுவார்கள். வாழ்க ஜனநாயகம். தேங்க்ஸ். என் வீடு இந்த பக்கம், உங்கள் வீடு எங்கே? என்னோட ரூம் இந்த ஆரஞ்சு கலர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட ப்ளூ கலர். ஹலோ, உங்களுக்கு எதுங்க என் ரூமு? நீங்கள் யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்னால தான் என் கதையை உங்ககிட்ட சொன்னேன். இனிமேல் நீங்கள் தெரியாமல் பார்த்தா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ப்ளீஸ். பாய். ஹலோ, உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் 3 அட்வைஸ். என்ன? 1, இனிமேட்டு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட உங்கள் கதையை சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓ, அப்புறம்? 2, நீங்கள் மட்டும் திருடல, அந்த போலீஸ்காரனும் திருடினாங்க, நானும் திருடிருக்கேன். உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தர் சாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க.
ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் மூவ். மூவ் ஆன் அதானே? ஓகே பாய். இருங்க, இன்னொன்று இருக்கு. என்ன? இனிமேல்ட்டு சிகரெட் பிடிக்காதீங்க. ஏன் புற்றுநோய் வருமா? இல்லை, உங்களுக்கு பிடிக்க தெரியல, அதான். பாய். நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் சும்மா தான் கூப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். உன் ஹஸ்பண்ட் எங்க? விசா வெளியில் போயிருக்காரு. வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆகும். ஓ, அப்போ நான் இன்னும் 30 நிமிஷத்தில் கிளம்பணும்ல. என்ன? சாக்லேட்ஸ். நான் பண்ண தப்பு நினைக்காத நாள் இல்லை, வருத்தப்படாத நாள் இல்லை. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஏன் தப்பை எது பண்ணியும் சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். எது சொல்லியும் சரியாகாதுன்னு எனக்கு தெரியும். பண்ணணும்னா பண்ணலாம், சரி பண்ணணும்னு நினைச்சா சரி பண்ணலாம். என்ன பண்ணணும்? என் கூட படு. ஹோ, ஃபாரின் போனோடனே தமிழே மறந்துட்டியா? ஸ்லீப் வித் மீ. அன்கித், எனக்கு ஒன்று தெரியணும். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவீங்களா, இல்லை எல்லா பொண்ணுக்கும் அனுப்புவீங்களா? ஆல்டியா, I'm not a womanizer. நான் ஒரு பொம்பளை பொறுக்கி கிடையாது. அப்புறம் ஏன் அனுப்புனீங்க? ஏன்னா you're pretty and you're sexy, you know. ஆஃபீஸில் நான் மட்டும்தான் ஒரே அழகான பொண்ணா? ஏன் தெரியல, இந்த உலகத்தில் பியூட்டி இல்லாமல் ஒரு பொண்ணு கிடையாது. Then why me? Why? ஒண்டியா இருக்கீங்க, ஸ்டைலிஷ், ஸ்கர்ட், யூ ஸ்மோக். இதெல்லாம் ஒரு ட்ரை தானே. பிடிக்கலன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. There's nothing wrong. நான் செஞ்ச ஒரு தப்புனா அது உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓ, அதான் நீங்கள் பண்ண ஒரே தப்பா? I'm not evil. நான் கேட்டேன் தான், ரிமெம்பர், I'm your boss. அன்னைக்கே வேணும்னா உன்னை வேலையிலேருந்து தூக்கியிருக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். பேசாமல் இருக்கிறது ரொம்ப ஆடாக இருந்தது. அதனால தான் கால் பண்ணேன். சரி, ஓகே, நம்மளுக்குள்ளே கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டுமே. அண்ட் I'm just a harmless flirt. நான் உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா? என்ன பேசவே மாட்டேங்கிற? அந்த ஸ்ட்ரக்கை கொஞ்சம் தள்ளி போட. Smile. One more? Of course. இங்கே பாரு, பாரு, என்னதான் இங்கே பாரு, பாரு. ஹலோ, ஒன்றுதான். கூடலாம் படுத்துட்டாலும் அங்கித், நீ கெட்டவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப கெட்ட பொண்ணு. What? உனக்கு நாளைக்கு தெரியும். என்ன தாலி இங்கே இருக்கு, குளிக்கிறப்ப மறந்து வச்சிட்டியா? என்ன ஒரு 10 பவுன் இருக்குமா? நிறைய பணம் இல்லை சாமியா? இதில் 3 ஃபோட்டோ இருக்கு. உன் புருஷன் வரதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. 3 லட்ச ரூபா கொடுக்கலன்னு வச்சுக்கேன், உங்கள் அவர் வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண. ஹாலில் இருக்கு. பணம்
பணத்தை கேட்டால் இதை கொடுக்குற. திறந்து பாரு. பணமாக கொடுத்தா நீ வாங்க மாட்டியோன்னு தான் சாக்லேட்டாக கொடுத்த. ஃபாரின்லேருந்து நான் திரும்பி வந்திருந்தா எங்கள் அப்பாவுக்கு வட்டி கொடுத்தவங்கெல்லாம் நீ இன்னைக்கு பண்ணது தான் டெய்லி பண்ணியிருப்பாங்க. இதில் 5 லட்ச ரூபா இருக்கு. நான் ஒன்றும் வட்டி கொடுக்குறேன்ல. இந்தா 2 லட்சம். ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல. நான் பணமே கொடுக்கலனாலும் நீ அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வாழ்க்கையில் பார்த்த ஒரே நல்லவன் நீ மட்டும்.